அதானி நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் தொடர்பு உள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியான தகவல்கள் தவறானவை என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். அதானி மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. ஒரு நிமிஷம் அது சம்பந்தமா இல்லை, காலையிலேருந்து நான் கூட சோசியல் மீடியா சில செய்திகள் எல்லாம் பார்த்தேன். அதாவது பல மாநிலங்கள் அதில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டதில்லை, தமிழ்நாடும் ஒரு வரி சேர்க்கப்பட்டிருக்கின்றன. சிலர் சோசியல் மீடியாவில் அதையும் அந்த கருத்துக்களையும் பதிவிட்டிருக்காங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை அதானி நிறுவனத்தோடு எந்த விதமான வணிக ரீதியிலான தொடர்புகளும் கடந்த 3 ஆண்டுகளாக இல்லை. அதை முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். வணிக ரீதியான தொடர்புகள் எந்த வகையிலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் அதானி நிறுவனத்திற்கும் இல்லை. தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று தமிழ்நாட்டினுடைய மின் தேவையை கருத்திலே கொண்டு மத்திய மின்சாரத்துறையோடு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகளோடு 1500 மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன. அந்த நிறுவனத்தோடு தான் தமிழ்நாடு மின்சார வாரியம் புரிந்துணர்வை செய்திருக்கின்றன. குறிப்பாக சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இது மத்திய அரசினுடைய நிறுவனம். அந்த நிறுவனங்கள் தான் யாரெல்லாம் உற்பத்தி செய்கிறார்களோ அவர்கள் அந்த நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து கொண்டு அந்த நிறுவனம் மற்ற மாநிலங்களுக்கு என்ன தேவை என்பதை கேட்டு விலை இறுதி செய்யப்பட்டு அதன் பிறகுதான் அந்த மத்திய அரசு நிறுவனம் அந்தந்த மாநிலங்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்வார்கள். அந்த வகையில் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தோடு தமிழ்நாடு மின்சார வாரியம் 1500 மெகாவாட் அளவிற்கு கொள்முதல் செய்வதற்காக 25 ஆண்டுகள் கொள்முதலுக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே அது மிக குறைந்த விலைக்கு ₹2.61 அளவிலே கொள்முதல் செய்வதற்கு மிக குறைந்த விலையில் மிக குறைந்த விலையில் உங்களுக்குலாம் தெரியும், ஏடிஎம்கே ஆட்சியில் ₹7.01 கொள்முதல் செஞ்சாங்க. இப்போ அதே மின்சாரம் சோலார் உற்பத்தி மின்சாரம் ₹2.61 கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அதுவும் சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் மத்திய எரிசக்தி துறையினுடைய ஒரு அங்கம், அதனுடைய நிறுவனம், அதில் தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதானி நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் எந்த விதமான நேரடி தொடர்பும் இல்லை. இதை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம்.